வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கில் அளவியலில் முக்கியமான 5 மதிப்பெண் வினாக்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் 15வது கணக்கு 14 சென்டிமீட்டர் விட்டமுள்ள குழாயிலிருந்து 15 கிலோமீட்டர் பர் மணி என்ற வேகத்தில் 50 மீட்டர் நீளம் மற்றும் 40 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு செவ்வக வடிவ தொட்டியினுள் தண்ணீர் பாய்கிறது. எவ்வளவு நேரத்தில் தண்ணீரின் மட்டம் 21 சென்டிமீட்டருக்கு உயரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது நமக்கு என்னென்ன கேட்குறாங்க பாருங்கள். இப்போ ஒரு பைப்பு இருக்குது. இந்த பைப்புலேருந்து நமக்கு தண்ணி வருதான். தண்ணி விழுந்து ஒரு தொட்டியில் விழுது. ஓகேங்களா? ஸோ இந்த தொட்டியில் விழுற தண்ணியோட வேகம் 15 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து இதனுடைய டயாமீட்டர் 14 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த டைமென்ஷன்ஸ் பாருங்கள். 50 மீட்டர் நீளம். இந்த தொட்டி 50 மீட்டரும் நீளமும் 40 மீட்டர் அகலமும் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தண்ணி விழும்போது இதனுடைய நீர் மட்டம் உயர்ந்துக்கிட்டே வருமா? ஸோ தண்ணி ஃபில் ஆக இதனுடைய ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது 21 சென்டிமீட்டர், இதனுடைய ஹைட்டு 21 சென்டிமீட்டர் வரும்போது தண்ணி எவ்வளோ நேரம் அனுப்பணும் அப்படின்னு கேட்குறாங்க. 21 சென்டிமீட்டர் வரணும்னா எவ்வளோ நேரம் தண்ணி ஆன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு 5 நிமிஷம் வந்ததுன்னா இங்கே ஒரு 5 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுன்னு வச்சிங்களேன். 10 நிமிஷம் வந்ததுன்னா 10 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு அரை மணி நேரம் வந்ததுன்னா 30 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி இங்கேருந்து வர தண்ணியினுடைய அளவும் இங்கே இன்க்ரீஸ் ஆகிற தண்ணியினுடைய அளவும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம கேட்டிருக்கிறது என்ன? நேரம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நேரம், நான் சிம்பிளாக நேரம்னு எழுதிக்கிறேன். நீங்கள் எழுதும்போது தண்ணீர் மட்டம் 21 சென்டிமீட்டர் உயர்வதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் அப்படின்னு எழுதிக்கிட்டு ஈக்குவல் டு தொட்டியின் கன அளவு டிவைடட் பை இந்த குழாயின் கன அளவு. ஸோ வால்யூம் ஆஃப் இந்த டேங்க்கு டிவைடட் பை வால்யூம் ஆஃப் பைப். ஓகே, ஸோ இப்போ தொட்டியினுடைய கன அளவுக்கு ஃபார்முலா பார்த்தோம்னா இது கனச்செவ்வக வடிவில் இருக்குது. கியூபாய்ட் ஃபார்மில் இருக்கும். ஸோ இதனுடைய ஃபார்முலா LBH. அடுத்து இந்த குழாயின் கன அளவு, குழாய் பழுப்பு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இப்போ சிலிண்டரோட கன அளவு πr²H. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கன அளவு தொட்டியில் இருக்கிற வேல்யூஸ்க்கும் அடுத்து குழாயில் இருக்கிற வேல்யூஸும் தெரியணும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக ஒரு சின்ன டேபிள் போட்டுக்கிறேன். தொட்டியில் நமக்கு என்னென்ன வேணும்? LBH. ஸோ L இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? லென்த்து 50 மீட்டர். 50 மீட்டர். பியோட வேல்யூ என்ன வருது? 40 மீட்டர். B இஸ் ஈக்குவல் டு 40 மீட்டர். H என்ன கேட்டிருக்காங்க? 21 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரில் கேட்டிருக்காங்க. அப்போ சென்டிமீட்டர்லேருந்து மீட்டர் மாற்றணும்னா 21 டிவைடட் பை 100. ஓகே, ஸோ இப்போ குழாய்க்கு என்ன வேணும்? R வேணும். R 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரோட வேல்யூ 14/2 7 சென்டிமீட்டர். ஆனால் இங்கே 7 சென்டிமீட்டரில் இருக்குது. நமக்கு மீட்டரில் மாற்றணும் அப்படின்னா 7 டிவைடட் பை 100. அடுத்து ஹைட்டு இந்த 14 கிலோமீட்டர் பர் ஹவர், ஒரு மணி நேரத்துக்கு 14 கிலோமீட்டர் விழுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நமக்கு டைம் தான் கேட்டிருக்காங்களா? அப்போ டைம் கடைசி ஆன்சரில் மணியில் மாற்றிக்கலாம். கிலோமீட்டர் மீட்டரில் மாற்றணும்னா H இஸ் ஈக்குவல் டு 15,000. கிலோமீட்டரில் மீட்டருக்கு மாற்றணும்னா 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஓகே, இப்போ நம்ம வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ எல்லோட வேல்யூ 50. ஸோ எல்லாத்தையுமே பாருங்கள், நம்ம மீட்டரில் மாற்றிருக்கோம். மீட்டர் இதுவும் மீட்டர். இந்த சென்டிமீட்டரையும் நம்ம மீட்டரில் மாற்றிட்டோம், கிலோமீட்டரையும் நம்ம மீட்டரில் மாற்றிட்டோம். ஸோ யூனிட் எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சேமாக தான் இருக்கணும். 50. பியோட வேல்யூ 40.
ஹெச்சோட வேல்யூ 21 டிவைடட் பை 100 வோல் டிவைடட் பை புக்கில் சாரிம்மா புக்கில் இது அகலம் வந்து 44 அப்படின்னு கொடுத்துருக்காங்க 44 ஸோ இப்போ இங்கே இது 44னு மாற்றிக்கிறேன் வோல் டிவைடட் பை பையோட வேல்யூ 22 பை 7 ஸோ ஆரோட வேல்யூ 7 பை 100 இன்ட்டு 7 பை 100 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 15,000 ஓகேவா ஸோ இப்போ என்ன இருந்தது 50 44 21 50 into 44 into 21 divided by கீழே வந்து 22 7 7 15,000 22 7 7 15,000 ஓகே இப்போ இங்கே இருக்கிற 1000 டினாமினேட்டர் இருக்குதுல்ல பாருங்களேன் இங்கே இதுவும் டினாமினேட்டரில் இருக்குது இங்கே இதுவும் டினாமினேட்டரில் இருக்குது கேன்சல் பண்ணிடலாம் இந்த ரெண்டு டினாமினேட்டரில் இருக்க வேல்யூஸும் அப்படியே மேலே நியூமரேட்டருக்கு கொண்டு போயிடலாம் செவன் இன்ட்டு 100 ஓகே இப்போ இந்த 7 7 கேன்சல் பண்ணிடலாம் 1 டைம்ஸ் 3 டைம்ஸ் இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் அப்புறம் இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம் வேறு அந்த 22 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம் 5 வந்து 1 டைம்ஸ் இது வந்து 3 டைம்ஸ் மறுபடியும் இந்த 3 டைம்ஸ் 3 வந்து 1 டைம்ஸ் இங்கே 3 வந்து 1 டைம்ஸ் இங்கே நமக்கு 2 மட்டும்தான் ரிமைனிங்கில் இருக்குது ஸோ 2 ஹவர்ஸ் 2 மணி நேரங்கள் ஸோ அந்த தொட்டி நிரம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் 2 மணி நேரம் ஆகும் ஓகே தேங்க்யூ Thanks for watching. Please subscribe our channel.